இறைவனின் ஆசியால் அழைப்பு பெற்ற அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்று திரு அவையானது புனிதர்கள் திமோத்தேயு மற்றும் தீத்துவின் விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தியில் புனித லூக்கா அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1 முதல் 9 இயேசு தம் சீடர்களை இருவராக அனுப்புவதை நாம் வாசிக்கின்றோம். இதே அனுப்புதல்தான் திருத்தூதர் பவுல் வழியாக புனித திமோத்தேயுவுக்கும் புனித தீத்துவுக்கும் கிடைத்தது. அவர்கள் அனுப்பப்பட்ட சீடர்கள். அதேபோல் துறவியராகிய நாமும் இன்றும் அனுப்பப்பட்டவர்களே. இன்றைய நற்செய்தியை நாம் 3 பகுதிகளாக பிரித்து தியானிப்போம். 1 அனுப்புதல், 2 ஏழ்மை, 3 அமைதி. முதலாவதாக அனுப்புதல். இது அழைப்பின் மையம். இயேசு அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு என்று கூறுகிறார். இந்த வார்த்தையை புனித திமோத்தேயுவும் தீத்துவும் வாழ்வாக்கினார்கள். இளம் வயது, பலவீனம், பயம் இருந்தாலும் ஆண்டவரின் அழைப்பில் நம்பிக்கை வைத்து தங்களையே முழுவதும் அர்ப்பணித்தார்கள். சகோதரிகளே, நம் துறவு வாழ்வும் ஒரு வசதியான வாழ்வு அல்ல. அது இறைப்பணிக்காக அனுப்பப்பட்ட வாழ்வு. இரண்டாவதாக ஏழ்மை. இறைவனை மட்டுமே நம்புதல். இயேசு பை, பணம், மிதியடி எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்கிறார். இது வறுமை அல்ல, முழு நம்பிக்கை. புனித திமோத்தேயுவும் தீத்துவும் தங்கள் திறமையில் அல்ல, இறைவனின் கிருபையில் நம்பிக்கை வைத்து திருச்சபையை கட்டி எழுப்பினார்கள். இன்று துறவியராகிய நம்மிடம் என்ன இருக்கிறது என்று அல்ல, நம்மிடம் ஆண்டவர் இருக்கிறாரா என்று கேட்க நாம் அழைக்கப்படுகின்றோம். 3வது அமைதி. துறவியரின் அடையாளம். இயேசு சொல்லும் முதல் வார்த்தை, இந்த இல்லத்திற்கு அமைதி உண்டாவதாக. புனித திமோத்தேயுவும் தீத்துவும் ஆதி திருச்சபையில் இருந்த பிரச்சனைகள், பிளவுகள் மத்தியில் அமைதியின் தூதர்களாக இருந்தார்கள். அதேபோல் நாம் வாழும் சமுதாயத்திலும் குழுமத்திலும் நம் இருப்பு அமைதியை தருகிறதா? அன்பிற்குரிய சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி நம்மை புனித திமோத்தேயுவையும் தீத்துவையும் போல விசுவாசமான, எளிய, அமைதியான சீடத்திகளாக வாழ அழைப்பு விடுக்கிறது. இன்று முழுவதும் நான் ஆண்டவரை நம்பி அமைதியுடன் வாழ அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர இறையருள் வேண்டுவோம். இறை ஆசீர் பெறுவோம்.